Kia ora vanakkam and welcome to Big Boss Review. இது நவம்பர் 22ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு 4 விஷயம் 5 விஷயம் பார்க்க போறோம். தினேஷ் அண்ட் விசித்ராக்கு இடையில ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றிய ஒரு டிஸ்கஷன், அதை பற்றி பேச போகிறோம். மாயா பூர்ணிமாவோட ஊடல் கூடல் பற்றி பேச போகிறோம். அடுத்து கேப்டன் யார் ஆக போகிறாங்கன்றதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் பற்றி பேச போகிறோம். அதில் தான் அந்த சுகர் சண்டை வந்துச்சு அது. அண்ட் earthquake டாஸ்க், அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அன் அப்டேட். பிரதீப்போட பெட்டிஷனை வந்து நான் இமெயில் அனுப்பிட்டேன். பிரதீப் மில்ராய் பீட்டருக்கு. எங்களுக்கு இன்னும் பதில் வரல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ ஆல் நோ, பிகாஸ் உங்களை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு. ஸோ வி ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சேனல், ரைட்? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, யுகேந்திரன் தான் உள்ளே போகிறாரா, யுகேந்திரன் வந்து வீடியோவில் வரல, அதனால யுகேந்திரன் தான் வால்கார்டாக உள்ளே போகிறாரா அப்படிலாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு யுகேந்திரன் இன்னும் நியூசிலாண்டில் தான் இருக்கிறாரு. ஸோ எப்போதுமே ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் போனால் ஒரு நல்ல பேரோடு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்? ஆனால் அப்படி நல்ல பேரோட வெளியில் வந்தவங்க திரும்ப உள்ளே போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்களே, அந்த யோசனை யுகேந்திரனுக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து அவன் முகத்தை காட்டிடு, எல்லாரும் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னமோ காட்ட போறாரு உங்களுக்கு, பாருங்க. இன்னும் அன்பேக்கே பண்ணலங்க இந்தியாவிலேருந்து வந்தது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சரியாகவே அவர் வந்து வேர்டிக்ட் கொடுக்கறதில்ல. அவரை பற்றி நம்ம வந்து நிறைய குறைகள் சொல்லியிருக்கோம். அப்போ அவர் உள்ளே போனார்னா இவரை கவுக்கிறதுக்குனே வச்சு செய்கிறதுக்குனே சில பிளான்ஸ் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. அதனால யுகேந்திரன் உள்ளே போவாரா மாட்டாரா பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா a very very sensitive topic and I think it's very very pertinent that we talk about it. Sometimes it's the difficult discourses வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குங்க. ஊடகத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து அஜெண்டா செட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு தியரி இருக்குது. ஊடகத்தில் பேசப்படுற விஷயங்கள், காட்டப்படுற விஷயங்கள் நமக்கு வந்து மைண்டில் ஏறி அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாதங்களாக வெளியில் வரும். இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியில் வந்தது எஜுகேஷன் பற்றின ஒரு விஷயம். அது யுகேந்திரன் அண்ட் ஜோவிகா அண்ட் விசித்ரா இடையில ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து படிப்பு தேவையில்லைன்ற மாதிரி நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னார், நான் வந்து சரியாக படிக்கலைன்ற மாதிரி ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ படிப்பு எவ்வளோ முக்கியன்றது வந்து அதில் அடிக்கோடிட்டு நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் படிப்பு வராத பிள்ளைகளுக்கு வந்து அது அப்படின்னு இல்லாட்டினா வாழ்க்கையே இல்லைன்றது கிடையாது. அவங்களுக்கும் வேறு வழிகள் இருக்குது. இசையில் போகலாம், ஸ்போர்ட்ஸில் போகலாம் அப்படின்ற விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும். ஆனால் அடிப்படையாக முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி நிறைய தளங்களில் நம்ம பேசியிருக்கோம், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்னு சொல்லும்போது மக்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசித்ரா என்ன பேசுகிறாங்கன்னா, she revisits a pain points. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அசம்பாவிதத்தை அவங்க திரும்ப அதை போய் அந்த எண்ணங்களை அந்த நினைவுகளை நினைவூட்டி அவங்க வந்து அந்த வலியை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, கண் கலங்குனாங்க, அழுதாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சினிமா துறையில் அவங்க சினிமா துறையை விட்டு விலகினதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தது. அதாவது there was sexual harassment, right? பாலியல் அச்சுறுத்தல் இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து தப்பான முறையில் வந்து பழகியிருக்காங்க, அவங்கள வந்து மானபங்கம் படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் வந்து சினிமா விட்டு விலகினேன் அப்படின்னு. இதுக்கு வந்து இது முடிஞ்ச கதை. இது முடிஞ்சப்போ எம்பத்தி வந்து ஐ கீப் டாக்கிங் அபவுட் எம்பத்தி வந்து ஒருத்தவங்களோட சூழ்நிலை பாவம் பார்க்கறது ஒன்று. இந்த எம்பத்தி, ஸோ சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ஆர் 2 different components, right? ஸோ அது வந்து I want to make a clear demarcation on that. ஸோ சிம்பத்தின்றது பாவம் பார்க்கறது, எம்பத்தின்றது அவங்களோட நிலைமையில நீங்கள் உங்களை வச்சு பார்க்கறது, ரைட்? ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நிறைய நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்களாக இருக்கும். அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணோம், சரியாக சொல்லணும், சில வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை சூஸ் பண்ணோம், இப்படிலாம் இருக்கும். அது வந்து அந்த வழியான இந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தட் யூ வாண்ட் டு ஷட் இட் அவுட், யூ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட் இட், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததே மறந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற
சில விஷயங்களை வந்து ரீவிசிட் பண்ணி அந்த வலியை வந்து விசித்ரா பகிர்ந்துக்கும் போது அந்த இடத்துல வந்து தினேஷ் என்ன செஞ்சிருக்கணும்னா எம்பத்தி காட்டட்னு கூட அதை பற்றி ஒன்றுமே பேசியிருக்க கூடாது. அவங்க கிட்ட போய் அவர் என்ன சொன்னார்னா, சினிமா துறையில மட்டும்தான் அப்படி நடக்குதுன்னு கிடையாது, உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்குது. தட்ஸ் ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து திருட்டு நடக்குது, கொலை நடக்குது அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது நடக்கும்போது அது வந்து உங்களுக்கு யூ ஃபீல் த இம்பாக்ட் மோர். ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க, ஒரு பிளேன் கிராஷ்ல 230 பேர் இறந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MH170, ரைட்? Was it MH170? ஒரு few years ago. அது வந்து மார்ச் 8ஆம் தேதி அது வந்து கிராஷ் ஆனது. அது எங்கே விழுந்திருக்கு, பிளாக் பாக்ஸ் கிடைக்கல, ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த 230 பேர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஜஸ்ட் a number to us. பட் அவங்களோட ஃபோட்டோஸ் போட ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் பயணிகள், இந்த பயணிகள், இந்த குடும்பமே போணுச்சு. இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பசங்களும் என்னமோ இல்லை 3 பசங்க, குடும்பமே போயாச்சு. இப்படி ஒவ்வொருத்தராக நம்ம காட்டும் போது யூ ஹாவ் தட் கனெக்ஷன். ஸோ உலகத்தில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம், உலகத்தில் வந்து இத்தனை ஒரு வருஷத்தில் வந்து இத்தனை பாலியல் அச்சுறுத்தல்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் அது யாரையும் எஃபெக்ட் பண்ணாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், ரைட்? பட் ஒருத்தவங்க வந்து அவங்களோட இந்த நேரட்டிவ்ஸ் ஆர் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அவங்களோட சொந்த கதையை சொல்லும்போது அதோட இம்பேக்டே வேறு. அண்ட் ஐ தாட் ஷீ ஹட் யூஸ் த பிளாட்ஃபார்ம் ரியலி வெல், விசித்ரா, டு சே தட் இங்கே பாருங்கள், இந்த காஸ்டிங் கவுச் பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். சினிமா துறையில் வந்து காஸ்டிங் கவுச் வந்து இந்த காலம் வரைக்கும் மற்ற துறையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்க தான் செய்யுது, ரைட்? பட் அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையில் போகிறீங்க, அந்த செக்ஷுவல் அச்சுறுத்தல் ஒருத்தர்கிட்டே இருந்து வரும், ரைட்? Why I'm trying to say why it is different, and it doesn't matter whether it's the same or it's different, because sexual harassment is sexual harassment. It is what it is, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் போகிறவங்க பாலியல் அச்சுறுத்தல் ஒருத்தர்கிட்டேருந்து வரும். ஆனால் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் க்ரூ அண்ட் காஸ்டோட வேலை செய்றீங்க. ஸோ அந்த பாலியல் அச்சுறுத்தலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆளாகிறது வந்து ரொம்ப ரொம்ப the chances are more. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா CJ பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். ஐ திங்க் ஹீஸ் அ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து சீரியல் பண்ணுறவர். என்னை வந்து சீரியல் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து வாங்க ஒரு ஆடிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு, லாங் ஹேர் வச்சு சாரி கட்டி அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது அவர் வந்து என்ன செஞ்சார்னா, பேசிகிட்டு இருக்கும்போது வாட் ஹி டிட் டு மீ, அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓ மை காட், இந்த விசித்ரா சொன்னது ஐ குட் ரெசனேட் வித் இட், பிகாஸ் ஐ செட் ஐ வில் நெவர் கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி, ஐ வில் நெவர் கெட் இன் டு இட். ஸோ நான் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவனோட மருமகளாக உள்ளே போயிருக்கேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மலேசியா வாசுதேவனோட மருமகள்னு சொல்லி, சரிங்களா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மலேசியா வாசுதேவனோட மருமகளுக்கே இது நடக்குதுன்னா இண்டஸ்ட்ரியில் இன்னும் இத்தனை பேருக்கு இவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்க. விசித்ரா சொன்ன மாதிரி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டரோட ஷூட்லலாம் என்னை வந்து தெய்வம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. லைட் செக்கு கூட என்னோட கலரில் உள்ள வேறு யாராவது ஒருத்தர் நிற்க வச்சு லைட் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷார்ட் எடுக்கும்போது தான் வந்து கலா மாஸ்டர் ஓகே மாலினி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்ரீன் ரூம்லேருந்து நான் வெளியில் வருவேன். அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா there is differences on how you are treated. வசந்த் டிவிலலாம் நான் போய் ஷூட் பண்ணும்போது the team was really good. But there are incidents like this. இந்த CJ பாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை வந்து ஆடிஷன் கேட்குறாங்க, என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் மேக்கப்லாம் போட்டு அந்த லாங் ஹேர் விக்லாம் வச்சுட்டு ஒரு சாரி கட்டிட்டு நான் வர. ஆக்சுவலி எனக்கு வந்து நடிக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என் ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணி வா 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 நானும் போகிறேன் நீயும் வான்னு சொன்னேன். ஸோ எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம ஃபோட்டோ வாச்சும் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் தான் போனேன். ஸோ உள்ளே போயிட்டு அவர் ஒரு ரூமில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, ஓ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நான் திரும்பும்போது அந்த ஃபேன் அடிக்கும்போது என்னோட சாரி வந்து கொஞ்சம் நகருது. ஃபுல்லாக கூட நகரலைங்க. அவர் நேராக என்கிட்ட வந்து அந்த சாரி எப்படி, ஸோ இப்படி போட்டிருக்கல, இந்த சைடில் போட்டிருக்கல, இந்த சாரி எப்படி நகர்த்தினாருங்க. இந்த சாரியை நகர்த்தி அண்ட் இஸ் இட் உங்களுக்கு வந்து பிகாஸ் எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது வயிற்றுல, பிகாஸ் ஐவ் டெலிவர்ட் 3 kids, ரைட்? நீ கல்யாணம் குழந்தை உள்ளவளா அப்படின்னு கேட்டார். You won't believe it, when he did that to me, I started shaking. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் அப்படி அழுதுருக்கேங்க. நான் உடனே வெளியானேன். அந்த காஸ்டியூம் அதெல்லாம் who cares, I'm just leaving like that சொல்லிட்டு நான் நேராக வெளியில் வந்துட்டேன். And you won't believe it, அந்த நேரத்துலையும் எனக்கு கூட நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஓகே, I didn't tell யுகேந்திரன் வந்து அவுட் ஆஃப் டவுன் இருந்தார். பட் அந்த நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது நடந்துச்சுன்னு. நான் வந்து சன் டிவியோட அந்த நேரத்தில் அந்த ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணேன். பிகாஸ் ஐ மீன் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஐ நோ ஹிம் வெல்.
அவர் வந்து சொன்ன நான் இப்போ அவன் என்ன இந்த மாதிரி பண்றான், நான் அவனை போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. பட் அதுக்கப்புறம் அந்த ஆள் என்கிட்ட வந்து இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. ரைட்? ஸோ ஹவு டேர் யூ டூ தட் டு மீ, ஹவு டேர் யூ டூ தட் டு மீ. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க, அந்த ஆட்டோவில் ஏறி நான் வீட்டுக்கு வந்து என்னால் அந்த அழுக வருது, கோவம் வருது, அந்த விசித்திர சொன்னோம் அவ்வளோ விஷயமும் இட் ஃப்ளட்ஸ் யூ, இட் கைண்ட் ஆஃப் ஸ்டன்ஸ் யூ. உங்களுக்கு வந்து அவமானப்படுறதா, ஏன்னா அசிங்கப்படுறதா, இல்லை நீங்கள் கோவப்படுறதா, யூனோ. ஸோ I'm sharing this with you because it is something that I didn't want to revisit as well. But I thought Dinesh lacked empathy at that point. Alright? அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த வலியை சொல்கிறாங்கன்னா, இது வந்து சினிமா துறையில் இன்னும் நடந்துட்டு இருக்குது. சினிமா துறையில் மட்டும் இல்லை, சீரியல்லையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதுன்றது தான் உண்மை. அதுவும் மற்ற இடங்களை விட இங்கே வந்து நடக்கிற விஷயங்கள் இன்னும் வந்து பெருசாக காட்டுறாங்கன்ற, ஏன்னா நமக்கு அந்த மக்களை தெரியும் போது, அதில் வந்து நடிகைகளை பற்றி தெரியும் போது, இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது அதை வந்து இன்னும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க, உண்மைதான். ஆனால் சினிமா துறையில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு இமயமலையில் போய் ஷூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஷர்ட்டு போட்டு ஜாக்கெட் போட்டு க்ளவ்ஸ்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைலக் சேலை, தின்னான சேலை, ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு ஆட வைப்பாங்க. ஸோ த objectifying of women is still prevalent in cinema industry. ஸோ அதில் வந்து அதை தான் அவங்க சொன்னாங்க. இதை வந்து அவர் அதை பற்றி பேசியிருக்கவே தேவையில்லை. இது சினிமா இண்டஸ்ட்ரி தான் இருக்குது, நீங்கள் வந்து காட்டாதீங்க. மேபி he felt offended because அவங்க சொல்லுவாங்க இதனால தான் வந்து பெண்கள் வந்து சினிமா துறைக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களே. அண்ட் மேபி பிகாஸ் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ், மேபி அது வந்து அவரோட பர்சனல் ஈகோவை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதனால் அவர் அப்படி பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் சரியில்லை. இதை நீங்கள் வந்து பெருசுப்படுத்துறீங்கன்ற மாதிரி எதுவும் சொன்னார். இதை பற்றி வந்து நீங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பர்சூ பண்ணலை, நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பர்சூ பண்ணியிருந்தீங்கன்னா, இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயே நம்மளால் பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கஷ்டம். ரைட்? ஸோ ஐ டோன்ட் நோ, அதை வந்து அவர் பேசாமலே விட்டுருக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். அவர் வந்து பேசினது அந்த இடத்துல சரியில்லை. இந்த இன்னும் சினிமா துறையிலையும் தொலைக்காட்சி துறையிலையும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் இப்போ பெண்கள் வந்து மீட்டூ பற்றிலாம் நம்ம தைரியமாக பேசுறதுனால இப்போ வந்து அவங்க கேட்கறதுக்கு பயப்படுறாங்கன்றது உண்மை. ஆனால் அந்த எண்ணம் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டாரு தானே. இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் ஒரு பெண்ணை அணுகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் அந்த பயம் இருக்குன்றாரு. பயம் மட்டும் இருக்கு, அந்த எண்ணம் இருக்கக்கூடாது, அதுதானே விஷயம். அந்த எண்ணம் இருக்குதே, அதுதான் வந்து திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் எனக்கு புரிஞ்சது. இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றது. இப்போ நான் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கேன், இந்த மாதிரி 2-3 கேசஸ் வந்திருக்கு, நான் அதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கேன், அதை சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னும் கேஸ் வந்துட்டு தானே இருக்குது. உங்களுக்கு 2-3 கேஸ் நீங்களே பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியை நீங்கள் எவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 1 வருஷம், ஐ டோன்ட் நோ. அந்த மாதிரி நானே சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னும் எத்தனை கேசஸ் உள்ளே வந்திருக்கும். ரைட்? ஸோ ஐ தாட் தட் வாஸ் நாட் ரைட், நாட் அப்ரோப்ரியேட் அட் ஆல் ஃபார் திஸ் பர்சன் தினேஷ் டு ஸ்பீக் லைக் தட். அவர் வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் தேவையா, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாயா பூர்ணிமாக்கு இடையில இருக்கிற ஊடல் கூடல் பற்றி பேச போகிறோம். என்ன நடக்கும்னா, தினேஷ் வந்து வெளியில் வருவார். தினேஷ் வந்து கிச்சன்லேருந்து அந்த பால்கனி ஏரியாவுக்கு, ஸ்மால் ஹவுஸோட பால்கனி ஏரியாவுக்கு வரும்போது பூர்ணிமா சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். நான் நேற்றோட நிகழ்ச்சியில் வந்து தினேஷை பற்றி பாராட்டினேன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட செயல்களை தான் நம்ம விமர்சிக்கிறோம், அவங்கள விமர்சிக்கல. ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில வரும்போது பூர்ணிமா சொல்லுவாங்க, ஓ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நேற்று வந்து உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசும்போது யூ கேம் அக்ராஸ், பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. அப்போ மாயா உள்ள வந்து சொல்லிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாது, பார்த்தாலே எப்படி வந்து ஸ்ட்ராங்கான ஆளு, அப்படி அதெல்லாம் ரொம்ப தப்பு, அந்த மாதிரிலாம் நீ வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே பூர்ணிமா சொல்லுவாங்க, வடவாயை வச்சுட்டு நீ வராத, எல்லாத்துலேயும் வந்து மூக்கு நாளைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன, அது வடவாய் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அது வந்து பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஒரு கான்ஃபரண்ட் மாயா சி, மாயா நீங்கள் வந்து இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது, நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல, அப்படி இப்படி ஆஸ் யூஷுவல் பூர்ணிமா மெனிப்புலேட்ஸ் தி ஸ்டோரி. ரைட்? நான் இப்படி இந்த அர்த்தத்தில் சொல்கிறல, அந்த அர்த்தத்தில் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மாயா வந்து சாரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட்ஸ் சம்திங் தட் மேக்ஸ் யூ வண்டர். ரைட்? You see, this
அந்த இமோஷனல் சஃபகேஷன் சொல்லுவோம்ல, சில நேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து யூ cannot be over their love or their care cannot be overbearing, right? சில நேரத்தில் நண்பர்கள் அப்படி செய்வாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் யூ வில் ஃபீல் அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேரும் டூ க்ளோஸ் ஃபார் கம்ஃபர்ட் அப்படின்றது என்னோட கணிப்பு. உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி, அடுத்த கேப்டன்சிக்கு யார் நிற்கலாம்? மணி, விஷ்ணு அண்ட் நிக்சன் நிற்கலான்னு மணி அண்ட் விஷ்ணு பேசிக்கிறாங்க. விசித்ரா அவங்க இருக்கிறாங்க. that was a funny scene. நம்ம 3 பேரை நிற்போம், ஆனால் நிக்சனை தூக்கிட்டு நம்ம 2 பேரில் யாராவது வின் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் திரும்ப விசித்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா இஸ் காட் an agenda against ஜோவிகா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஜோவிகாவுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம், அதான் ஜோவிகா வந்து கேப்டன்சி டாஸ்க்லாம் விடாதீங்க அப்படின்னு. முதல்ல ஒன்றுனா பருத்தி மூட்டை, நீங்கள் கேப்டன் ஆகி பருத்தி மூட்டை, புண்ணாக்கு மூட்டை, வைக்கோல் இதெல்லாம் வந்து விளையாக்குங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. that was funny. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க். இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து இந்த ரீபேமெண்ட் டாஸ்க். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போய் டாஸ்க் விளையாடணும், அதில் வந்து தோற்று போயிடுறாங்க. அது என்ன டாஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு வருது, இட்ஸ் a very difficult one. அந்த கம்பை மேலே பிடிச்சிட்டு ஒரு பால் பேலன்ஸ் பண்ணும். அண்ட் இட்ஸ் a லாங் ஸ்டிக், ரைட்? லாங் போல் மாதிரி இருக்குது. அந்த லாங் போல் வந்து தலைக்கு மேலே பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதோட எட்ஜில் வந்து இந்த பால் வச்சுட்டிங்கன்னா உங்கள் கண்ணு வந்து அந்த பாலை விட்டு வெளியில் வரவே கூடாது. கொஞ்சம் கண்ணு நகர்ந்தா கூட அந்த பால் லூஸ் இது பண்ணால் என் வலிக்கும் கை தூக்கிட்டு இருக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாயாவுக்கு வச்சுட்டு அங்கே போய் எல்லாருக்கும் வச்சுட்டு வரதுக்குள்ள மாயாவுக்கு கை வலி வந்துடும், ரைட்? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேர் கேம். இதை வந்து பூகம்பம் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது நடக்குது, அவங்க டாஸ்கில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா சுகர், சர்க்கரை, சீனி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எங்கள் ஊர்லலாம் சீனி தான் சொல்லுவோம். சீனி சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு. ஸோ நம்ம கேப்டன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடமைகள் நேம் கட்டுப்பாடு அப்படின்றவர் வந்து போய் பிஸ்கெட் எல்லாம் கூட எடுக்கிறாரு. ஸோ எடுத்தோடனே நான் நினச்சேன் they would most probably take away the 5 star and sugar, பட் இவர் பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. பிஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சோன்னே எல்லாம் கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஜோவிகா வந்து சுகர் திருட ஆரம்பிச்சிருவாங்க. விஷ்ணு எடுத்து அதை மறைச்சி வைப்பார். பூர்ணிமா, மாயா இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பாங்க. ஆனால் இது விசித்ராக்கு தெரியாது. விசித்ரா தான் எடுத்தாங்கன்ற மாதிரி தினேஷ் கேட்கும்போது விசித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு she knows it's a very light hearted moment, very very light hearted moment. எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நகைச்சுவை, நான் எடுக்கலைங்க, நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீரியஸாக சொல்ல மாட்டாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சீரியஸாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாட் ஹேப்பன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு வந்து கோவம் வந்துடுது. தினேஷ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 50 வயசு ஆகுது, நீங்கள் 50 வயசு ஆள், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சில வார்த்தைகள்லாம் விட்டுருவார். விசித்ரா வந்து ப்ளே அலாங் பண்ணுவாங்க. அந்த அவங்களோட இந்த மைக்கோட பாக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. பட் ஷி பிளேஸ் அலாங் வித் இட், ரைட்? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குதா சேந்தடம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்குதா. இது வந்து இந்த ஸ்மால் லைட் ஹார்ட்டட் மூமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக அதை ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பண்ணிடுவார் தினேஷ். You see, sometimes you just have to go along with the flow, right? And என்ன நடக்கும்னா இவங்கெல்லாம் ஒத்துப்பாங்க. பூர்ணிமா முதல் ஜோவிகா தான் ஒத்துப்பாங்க. ஜோவிகா என்ன சொல்லுவாங்க, இல்லை விசித்ராக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஜோவிகா தான் முதல் ஒத்துப்பாங்க. உடனே நம்ம பூர்ணிமா என்ன செய்வாங்க, என்ன எல்லாரும் வில்லனை பார்க்குறாங்களே, நான் நல்லவன் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் குதிச்சு இல்லை நான் தான் வந்து இது பண்ணேன், நாங்கள் தான் பண்ணோம், அவங்களுக்கு விசித்ராக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் உசுப்பேத்தி ஸ்டோக் த ஃபயர் பண்ணி என்ன செய்வாங்கன்னா விசித்ரா சொல்லுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன், அவர் சாரி சொல்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். ஆனால் தினேஷ் வந்து இந்த சாரி கேட்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பாருங்க. அவரும் வார்த்தைகளை விட்டார். என்னோட சாரிக்கு வேல்யூ இருக்குது, எல்லாரோட சாரிக்கும் வேல்யூ இருக்குது. சிலவங்க வந்து லிப் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் மனசார சாரி கேட்குறவங்களுக்கு வந்து சாரி இஸ் சம்டைம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே, ரைட்? ஸோ பட் அந்த ஈகோ விட்டுட்டு அவர் சாரி சொல்லியிருக்கணும். எஸ் அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, ஆனால் அவங்களோட சொன்னதெல்லாம் நம்பி நீங்கள் அவங்கள வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சாரி கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சாரி கேட்க மாட்டார். இந்த இடத்துல விசித்ரா இன்னொன்று பண்ணுவாங்க. விசித்ரா சொல்லுவாங்க, சாரி கேட்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க உங்களுக்கு ஒரு ஈகோ. சாரி கேட்குறது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் தேவை, உங்களோட பர்சனல் லைஃப்லையும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ தாட் தட் வாஸ் பிலோ தி பெல்ட், ரைட்? பிகாஸ் இப்போ தான் தினேஷ் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பற்றி சொல்லியிருக்காரு. அங்கே வந்து விசித்ரா பர்சனலாக அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதனால தான் அவனுக்கு வந்து பிரச்சனைன்ற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஐ தாட் தட் வாஸ் நாட் அப்ரோப்ரியேட், ரைட்? ஸோ இந்த சாரின்றது வந்து as I said, it is very very important. உணர்ந்து மனசார கேட்குற சாரி வந்து it will
mend many things, right? அண்ட் சில நேரங்களில் சாரி சொல்லாமல் வந்து we can burn bridges. ஸோ சில நேரங்களில் நம்ம சாரி சொல்லி அவங்கள ஏற்றுக்காட்டி கூட நம்ம மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். நான் மனசார சாரி கேட்டேன், அவங்க ஏற்றுக்கல, ஸோ டூ பேட். ஸோ ஐ ஹவ் டன் தட். ஐ ஹவ் ஆஸ்க் சாரி when I feel I have hurt someone. I ask sorry even to my children. என்னோட 10 வயசு பையன்கிட்ட கூட நான் சாரி சொல்வேன். இப்போ இப்போ என்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க, டார்லிங் கேன் யூ ஜஸ்ட் கிவ் மீ a minute அப்படின்னு நான் கொஞ்சம் கோவமாக சொல்லிட்டேன்னா அதுக்கு நான் சாரி சொல்வேன். சாரி டார்லிங், மம்மி shouldn't have spoken to you like that அப்படின்னு. So the sorry is very, very important because it tells you, it is a reset button. It resets your position with that person, the relationship with them. But அவங்களோட சாரி ஏற்றுக்க முடியும்னா அது அவங்களோட பிரச்சனை. So you have to let it go at that point, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா earthquake task ஏற்கனவே ஒன்று லூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வராங்க. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து அஃப்கோர்ஸ் யூ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஹவுஸ் வின்ஸ், ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க், ஒரு மொக்க டாஸ்க்கு, பேலன்ஸ் பண்ணுற டாஸ்க், அதுக்கு 12 minutes கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு போகிறாரு, அவருக்கு வந்து சப்ஸ்டிடியூட்டாக 4 பேர், அவரால் பண்ண முடியும்னா இன்னும் 4 பேர். இந்த டாஸ்க் வாஸ் அ ஃபுல் ப்ரூஃப் டாஸ்க். ஏன்னு சொல்கிறேன்றதுக்கு பாருங்கள், முதல்ல 12 minutes கொடுக்குறாங்க. அப்புறம் 2 பால், அந்த பால் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும், அதில் போய் மாட்டணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து ஷெலோவாக இருந்துச்சுன்னா அந்த பால் ஏற்கனவே உள்ள பாலும் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் த ஹோல் தட் தி கட், த பால் கோஸ் இன் டீப். ஸோ அதுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அது கிளாஸ்ப் ஆகிடுது, ரைட்? ஸோ இன்னொரு பாலை வச்சு அவங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாஸ் வெரி ஈஸி. ஐ திங்க் they did it in about 2-3 minutes or so. 12 நிமிஷங்க. இட் வாஸ் சச் அ ஃபுல் ப்ரூஃப் டாஸ்க். எதுக்காக கொடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ தே ஒன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வராங்கன்னு. இன்னொரு வந்து நினைக்கிறேன் டெஃபினெட்லி இது வில் மேக் த ஹவுஸ் லூஸ். ஸோ 2 பேரை வெளியில் எடுத்துட்டு 2 பேரை உள்ளே கொண்டு போவாங்கன்றது என்னுடைய யூகம், ரைட்? இதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து தினேஷை கூப்பிட்டு நீங்கள் வந்து 4 பேரை வந்து பாத்ரூம் கிளீனிங்க்கும் 4 பேர் ஹவுஸ் கிளீனிங்க்கும் கூப்பிடுங்க, நீங்களே முடிவு பண்ணோன்னு சொல்கிறாரு. பாத்ரூம் கிளீனிங் வந்து யாரெல்லாம் வந்து டைமுக்கு வர மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க, அவங்கள வந்து 4 பேரை சூஸ் பண்ணுங்க. ஹவுஸ் கிளீனிங் யார் வந்து பெட்டெல்லாம் சுத்தம் பண்ணாமல் கொஞ்சம் அன்டைடியாக வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து 4 பேரை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்து அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா அண்ட் விஷ்ணு போடுறாரு. ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்து அக்ஷயா, ஜோவிகா, விசித்ரா அண்ட் நிக்சன். இதில் வந்து ஜோவிகா வந்து அண்ட் விசித்ரா சொல்கிறாங்க, என்னோட வீட்டில் என்னோட ரூம்லாம் நான் வந்து என்னோட பெட்டெல்லாம் சரியாக தான் வச்சுருப்பேன், நீங்கள் எப்படி வந்து எனக்கு கூப்பிட்றீங்கன்னு கிவ் மீ அ ப்ராப்பர் ரீசன். You see, I feel sometimes he targets Vichitra as well. But விசித்ராவோட பெட் நானே பார்த்துருக்கேன், கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பாஸ்கெட்டாக வச்சுருப்பாங்க நிறைய. ஸோ தட்ஸ் ஓகே. பட் ஜோவிகா வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ ஹவ் சீன் ஹர் ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து துணி மடிக்கிறத பற்றி நான் பாராட்டியிருக்கேன். நான் யுகி கிட்ட சொல்லியிருக்கேன், யுகி அந்த பொண்ணு வந்து துணியில் அப்படி முடிச்சு ஐஷு பார்த்தீங்கன்னா மெத்த ஃபுல்லாக ப்ளூ கலர் பேக்ஸாக இருக்கும், தரையிலலாம் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு அழகாக மடித்து இந்த பெட்டியில் அடுக்குவா. அண்ட் ஐ நோ ஷீ இஸ் வெரி வெரி க்ளீன், ரைட்? ஷீ இஸ் வெரி டைடி. I mean, she keeps the house tidy. That's what I'm saying, her place. So, அது சொன்னது வந்து அதுதான் கரெக்டு நான் நினச்சேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ் இஸ் லீனிங், gives leeway, cuts a lot of slack for ரவீனா, மணி அண்ட் கூல். இந்த 3 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தப்பிச்சுறாங்க. எல்லா ஜோடிகளும் பிரிக்கணும்னு பிரித்து பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டார். ஜோடிகளை பிரித்து வெளியில் அனுப்பணும்னு சொல்கிறாரு. ஆனால் ரவீனா அண்ட் மணியை ஒன்றா வச்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து வெளியில் வந்து G2 கிட்ட வந்து பேசுவார். அவர் வந்து இந்த மாதிரி விசித்ரா செய்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது ரவீனா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாமல் ரவீனா வந்து செய்வாங்க. ரவீனா வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ். இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது. அவங்க வந்து நம்ம பிரதீப் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விட்டு வெளியில் போனதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக அவங்க தான் இருந்தாங்க. பிகாஸ் அந்த பூர்ணிமா கதையை எடுத்துகிட்டு போனதே அவங்க தான். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உரிமை குரல் எடுத்தாங்க, பிரதீப்போட அவ்வளோ க்ளோஸாக பழகினாங்க. பட் நிறைய நேரங்களில் வந்து பிரதீப் ட்ரை டு சேவ் ரவீனா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்லேருந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவங்க வந்துடுவாங்க. முதல்ல மாயா அண்ட் கூல் சுரேஷ் வருவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீனா உள்ளே வருவாங்க. மாயா அண்ட் கூல் சுரேஷ் வந்துட்டு வெளியாயிடுவாங்க. ரவீனா மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மணி அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க, ரைட்? ஈவன் மணி வில் கெட் அப்செட் அபவுட் இட். அதில் வந்து அந்த கட்டத்தில் வந்து பிரதீப் வந்து இந்த பொண்ணை தூக்கி அந்த பக்கம் போடுவார். அந்த தூக்கி போட்ட விதம் ரொம்ப தப்பு, பட் அந்த தூக்கி போடுவார். ஏன்னா இந்த பொண்ணு இங்கேயே இருக்கிறானா, அந்த வீட்டில் தங்குறானா, அந்த பொண்ணுக்கும் மணியும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவரே பழி வாங்குவா. ஸோ எனிவே ரவீனா இஸ் சச் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. ஆரம்பத்தில் சொன்ன
அவங்க வந்து ரொம்ப someone to look out for, but I've been really disappointed with Raveena's play. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.